இப்ப கேக்குறதா? சரி. அதான், அதான். இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. இப்பதான் பேசுறேன். சரி. ஆரம்பிக்கலாம். ஆ? गुरुभ्यः वृणीमहे च तत्रातो दम्पती जगतां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? சரி. சரி. இப்போ வந்து நம்ம சமாசங்களுக்கு உள்ள நியமங்கள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். பூர்வோத்தர பதங்களுக்கெல்லாம் என்னென்ன நியமம்னு. இப்போ பூர்வ பதத்துக்கு உண்டான நியமங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். சாமானிய நியமங்கள் என்ன, விசேஷ நியமங்கள் என்ன அப்படின்னு. பூர்வ பதத்துக்கு சாமானிய நியமங்கள் ஒரு 4 சொன்னேன். சந்தி எங்கெங்கெல்லாம் பிரசக்தி வருதோ அங்கே சந்தி பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் நகாரத்துக்கு லோபம் வரும்னு சொன்னேன். ராஜன் சப்தத்துக்கு மாத்திரம். சாதாரணமாக ஹலந்த சப்தங்கள்லாம் இருந்தால் அது ஹலந்தம் அப்படியே அந்த கடைசி அக்ஷரத்தோடு சேர்ந்து தான் பிராதிபதிகமாக இருக்கும். பிராதிபதிகம். ஆனால் ராஜன் சப்தத்துக்கு மாத்திரம் அந்த நகாரம் லோபம் ஆயிடும் சொன்னேன். அதுக்கப்புறம் நஞ்சு சமாசத்துக்கு ஸ்வராட்சரம் இல்லை, வியஞ்சனாட்சரம் பக்கத்தில் இருந்தால் வெறும் அகாரம் மாத்திரம் வரும். ஸ்வராட்சரம் பக்கத்தில் இருந்தால் நஞ்சுக்கு பக்கத்தில் அண்ணுன்னு வரும் அப்படின்னு சொன்னேன். இது சாமானிய நியமத்தை சொன்னேன். அப்புறம் விசேஷ நியமங்கள் ஒரு 4 சொன்னேன். பும்வத் பாவகா கர்மதாரியத்திலையும் சமானாதிகரண பகுபிரீகிலையும் மாத்திரம் இந்த நியமங்கள். பும்வத் பாவமும் மகதா ஆத்வம்ன்ற நியமமும். பும்வத் பாவம்னா ஸ்திரீலிங்கத்தில் இருந்தால் இது எல்லாமே பூர்வபதத்தினுடைய நியமங்கள். பூர்வபதங்கள் ஸ்திரீலிங்கத்தில் இருந்தால் அது வந்து புல்லிங்கமாக மாறிடும் அப்படின்னு சொன்னேன். தீர்கா ரஜ்ஜுகு தீர்க்க ரஜ்ஜுகு அப்படின்னு. அது வந்து கர்மதாரை சமாசத்தையும் சமானாதிகரண பகுபிரீகில மாத்திரம் இந்த நியமம்னு சொன்னேன். அப்புறம் இதே மகதா ஆத்வம்ன்ற நியமமும் இந்த 2 சமாசங்களுக்கு தான். கர்மதாரியத்துக்கும் சமானாதிகரண பகுபிரீகிக்கும் தான். மகதா ஆத்வம்னா மகத்து சப்தம், அது தகாராந்த சப்தம், அது ஹலந்த சப்தம். சாதாரணமாக அதனுடைய பிராதிபதிக்கம் மகத்து, மகத் சப்தம், மகத். அப்போ சமாசம் பண்ணும்போது மகத்துன்னு இருக்கணும். ஆனால் எப்படி ராஜன் சப்தத்துக்கு ஒரு எக்ஸ்க்ளூட் பண்ணாரோ, ஒரு நியமம் அப்பவாதம் பண்ணாரோ நகாரத்துக்கு லோபம் வரும்னு, இங்கேயும் மகத் சப்தத்துக்கு அந்த தகாரத்துக்கு பதிலாக ஆகாரத்தை விதிக்கிறார். அங்க லோபமே பண்ணிட்டு இங்க ஆகாரத்தை விதிக்கிறார். மகதா ஆத்வம் ஆகாரத்தை விதிக்கிறார். அப்போ மகா மகான் தேவ மகான் மகாதேவ அந்த தகாரம் போயிட்டு ஆகாரம் வருது. மகதா ஆத்வம் ஆன்ற அக்ஷரத்தை விதிக்கிறேன். அப்புறம் ஆனங்குன்னு ஒன்று. இது வித்யாயோனி சம்பந்தங்கள்லாம் ஒரு ரிகாராந்த சப்தங்களுக்கு. இது துவந்துவ சமாசங்கள்ல ரிகாராந்த சப்தம் பூர்வபதமாக இருந்தால் அந்த பதத்துக்கு பூர்வபதத்துக்கு ஆகாரத்தை விதிக்கிறார். இதுவும் ஆனங்குன்றதுனால ஆகாரத்தை விதிக்கிறார். இதுவும் இங்க பூர்வபதத்துக்கு. அப்புறம் தீர்க்கம் ஒரே ஒரு இடத்துல விதிக்கிறார். அந்த கர்ம வியதிஹார பகுவரிகின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த இடத்துல மாத்திரம் தீர்க்கத்தை விதிக்கிறார். முஷ்டியா முஷ்டியா பிரவருத்தம் முஷ்டி முஷ்டின்னு வரணும். ஏன்னா முஷ்டி தான் பிராதிபதிக்கும், முஷ்டி சப்தம் அது. அப்போ முஷ்டி முஷ்டி தான் வரணும். ஆனால் அந்த பூர்வபதத்துக்கு தீர்க்கத்தை விதிக்கிறார். முஷ்டி முஷ்டி அப்படின்னு, முஷ்டி முஷ்டி அப்படின்னு பூர்வபதத்துக்கு தீர்க்கத்தை விதிக்கிறார். அப்படின்றதுனால 4 சாமானிய நியமங்கள், 4 விசேஷ நியமங்கள். பூர்வபதத்துக்கு உண்டான நியமங்கள் மாத்திரம் பார்த்தோம். இப்போ உத்தரபதத்துக்கும் இதே மாதிரி சாமானிய நியமங்கள் விசேஷ நியமங்கள் இருக்கு. ஆனால் இப்போ உத்தரபதத்துக்கு உள்ள நியமங்கள் வந்து ஒவ்வொரு சமாசத்துக்குமே பிராயகா நிறையா இருக்கு. அது பிரசித்தமாக இருக்கிறதுலாம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துணும். இப்போ இது சொன்னது கூட இப்போ பிரசித்தமான சப்தங்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இது தவிர
சிலதெல்லாம் இருக்கும், ரொம்ப ரேரான கேஸ்லாம் இருக்கும் நியமங்கள். அதாவது ஆனால் பிரசித்தமா லோக விவகாரத்துல எது இருக்கோ அது மாத்திரம் இங்க கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கேயும் உத்தரபத நியமங்கள்ல பிரசித்தமா இருக்கிறது மாத்திரம் சொல்ல போறேன். பிரசித்தமா இருக்கிறதே நிறைய இருக்கு. இதுல உத்தரபதத்துக்கு நிறைய நியமங்கள் இருக்கு, நிறைய ஸ்தலங்கள் இருக்கு. அந்த ஸ்தலங்கள்லாம் வச்சு சொல்ல போறேன். அதுல வந்து சாமானிய நியமங்கள் ஒன்றும் இல்லை. விசேஷ நியமங்கள் சொல்லச்சே ஒவ்வொரு சமாசங்கள் தத்புருஷத்துக்கு என்னென்ன நியமங்கள்லாம் இருக்கு, பகுபிரீகிக்கு என்னென்ன நியமங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா. இப்போ அங்க சொல்லச்சே பூர்வபத சொல்லச்சே சாதாரணமா நிறைய நியமங்கள் கிடையாது. அது ஏதோ கர்மதாரியம் பகுபிரீகி அந்த மாதிரி 2-3 சமாசங்களுக்கு தான் இருந்தது, துவந்துவான் மாதிரி. ஆனா இங்க உத்தரபதத்துக்கு எல்லாத்துக்கும் நியமம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியா இங்க இப்போ நம்மளுக்கு இங்க காமிக்கிறேன். உத்தரபத நியமா உத்தரபதஸ்ய நியமாக. இங்கேயும் உத்தரபத நியமங்கள் ரெண்டு விதம், த்விதா. சாமான்யா விசேஷன். சாமான்யா சர்வேஷு கேட்கறது இல்ல? சரி. அடே சர்வேஷு சமாசேஷு ஏஷா நியமஹா சம்பவதி. இந்த நியமங்கள் வந்து எல்லா சமாசங்களுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றேன். சமாச ஜாத்தே உத்தரபதஸ்ய விபக்தேஹே லோபே கிருதே தத்பதம் பிராதிபதிக ரூபேன ஸ்திதம் பவதி. இதெல்லாம் முதல்ல பேசிக்லயே சொன்ன விஷயம் இதான். சமாசம் பண்ணணும்னாலே பூர்வபதங்களா இருக்கட்டும் உத்தரபதங்களா இருக்கட்டும் ரெண்டு பதத்துக்கும் லோபம், ரெண்டு பதத்தினுடைய விபக்திக்கும் லோபம் ஆயிடும்னு சொல்லிருக்காரு. சாதாரணமா மேலோட்டமா நம்மளுக்கு பார்த்தா என்ன தெரியும், பூர்வ பதத்துக்கு மாத்திரம்தான் லோபமாயிருக்கு, உத்தரபதத்துக்கு ஏதோ விபக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உத்தரபத விபக்திகள் வந்து சமாசம் ஆறதுக்கு முன்னாடி இருந்த விபக்தியே அப்படியே வரணும்னு நியமம் கிடையாது. அது வந்து சமாசம் ஆனதுக்கு அப்புறம் லோபமாய் திருப்பி ஒரு நியமம் வருது. அதுதான் இங்க லோபே கிருத்தே தத் பிராதிபதிக ரூபேன ஸ்திதம் பவதி. சமாசம் பண்ணா பிராதிபதிகமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த சமாசமோ அதுக்கு என்ன நியமம் உண்டோ அதுக்கு தகுந்தாப்புல அங்க விபக்திய அப்ளை பண்ணிக்கணும் நம்ம. ததா பரே கேச்சன பிரத்யாக குச்சித் பவந்தி. அது விபக்தியோ இல்லை சில பிரத்யங்களோ ஏதோ ஒண்ணு அங்க வரும். அதுக்கு தான் பேரு முன்னாடியே சொல்லிருக்கோம், சமாசாந்த பிரத்யாக இத்யுச்சந்தே. இந்த இந்த பதம் இப்பதான் இங்க வருது, ஆனா நம்ம முன்னாடி சொல்லிருக்கோம் சமாசாந்த பிரத்யகான்னு பேர் அதுக்கு. அதனால்தான் சமாசத்துக்கு கடைசியில ஒரு பிரத்யங்கள் வரும். அது விபக்தியா இருக்கட்டும், அதான் விபக்தி, அதுவும் பிரத்யம் தான். சுப்பிரத்யங்கள் ஏதோ ஒண்ணு, எந்த பிரத்யங்கள் வந்தாலும் அதுக்கு சமாசாந்த பிரத்யகான்னு பேரு. முதல்ல ஏதோ பிரத்யம் இருந்திருக்கும், அந்த பிரத்யங்கள்லாம் லோபம் ஆயிடும் சமாசம் ஆறுதுனால. சமாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரத்யம் புதுசா வரும், அதுக்கு சமாசாந்த பிரத்யகா அப்படின்னு பேர். சரி, இப்போ உத்தர சப்தத்துக்கு சாமானிய நியமங்கள் என்னன்னா, அது ஒரே ஒரு உதாரணம் தான். பத்தின்னு சப்தம் ஒண்ணு இருக்கு. பத்தின்னு ஒரு சப்தம், நகாராந்தா புல்லிங்கா பத்தின் சப்தா. பத்தின்னா வழின்னு அர்த்தம், வே. அதுக்கு ரூபம் வந்து பந்தா அப்படின்னு சொல்றோமே, பந்தா. பந்தான்னா வழி, பந்தா பந்தானோ பந்தானஹா அப்படின்னு சப்தம். அது அது என்ன சப்தம்னா பத்தின்னு சப்தம். அது நகாராந்த சப்தம். இங்க பதின் சப்தத்துக்கு என்ன நியமம் சொல்றேன்னா, பதின் சப்தஸ்ய அகாரஹா இதி பிரத்யயः அ இதி பிரத்யயः பவதி. அப்போ பதின் சப்தத்துக்கு ஆன்ற ஒரு விதிக்கிறேன். இப்ப எப்படி மகத்துக்கு சப்தத்துக்கு ஆ விதிச்சோரோ பதின் சப்தத்துக்கு அகாரத்தை விதிக்கிறேன். அப்போ தீர்க்கா, உதாரணம் பாருங்க, தீர்க்கா பந்தாஹா, நீளமான வழி, ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு வழி. தீர்க்கா பந்தாஹா, தீர்க்க பந்தாகான்னு வரணும். ஆனா தீர்க்க பத்தஹா, அகாராந்த சப்தம் மாதிரி, ராம சப்தம் மாதிரி தீர்க்க பத்தஹா அப்படின்னு வந்துடும். அதுங்க அகாரத்தை விதிச்சுட்டு பதி இருக்கு.
பதஹ அனால் ரம்யஹா பந்தாஹா எஸ்ய சஹா ரம்ய பதஹா. இந்த பதி சப்தம் வந்து பதின் சப்தம் வந்து கடைசியில வந்தால் அது வந்து அகாரமாகும், அகாராந்த சப்தமாக மாறிடும். நகாராந்த சப்தமானது அகாராந்த சப்தமாக மாறிடும் அப்படின்னு இந்த ஒரே ஒரு நியமம் சாமானிய நியமத்தை சொல்லிருக்கு. இதுக்கு மேல விசேஷ நியமம்னு சொல்லச்சு அது ஒவ்வொரு சமாசத்துக்கும் என்னென்ன நியமங்கள்லாம் அந்த நியமங்கள்லாம் இப்போ சொல்லின்னு வரும். உத்தரபத சம்பந்தினா விசேஷ நியமாக பகவஹா. இப்போ பூர்வபதத்தோட விசேஷ நியமங்கள் பார்த்துட்டோம். அது ஒரு 4 காமிச்சார். முக்கியமா பிரசித்தமா இருக்கிறது, ரொம்ப விவகாரத்துக்கு எது முக்கியமாகணுமோ அதை காமிச்சார். இங்க அதே மாதிரி உத்தரபதத்துக்கு உண்டான விசேஷ நியமங்கள் ஏகைக்கம் சமாசம் அதிகிருத்தியைவ பிரவருத்தாக. ஒவ்வொரு சமாசத்துக்கும் நிறைய நியமங்கள் இருக்கு. அங்க மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரே நியமங்களோ 2 நியமங்களோ முடிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதனால விஸ்தாரமாக விவரமாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு கிளாசிபிகேஷன் கீழே சொல்லின்னு வர போறாரு. அந்தந்த சமாசத்துக்கு எடுத்துட்டு அந்தந்த சமாசத்துல என்னென்ன நியமங்கள்லாம் எத்தனை நியமங்கள் இருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ நம்மளுக்கு சொல்ல போறாரு, கிளாசிஃபை பண்ணுவோம். சமாசம் அதிகிருத்திய பிரவృத்த அத்தः ஏகைகஸ்யாபி சமாசஸ்ய நியமாக பிருசகேவ லிக்கியந்தே. அதனால ஒவ்வொரு சமாசங்களுடைய நியமங்கள்லாம் தனித்தனியா, தத்புருஷம் தனியா பாருங்க, தத்புருஷ நியமஹா தனி. அதுக்கப்புறம் இது வந்து தத்புருஷ நியமஹா. அதுக்கு அடுத்தது பகுபிரிக நியமம் இருக்கும். அதுக்கப்புறம் தத்துவ நியமம் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்யயீபாவ நியமங்கள் இருக்கும். அது என்னென்ன நியமங்கள்லாம் அது பார்க்கலாம். முதல்ல தத்புருஷ நியமாக. இப்போ முதல் நியமம் ராத்திரி சப்தம் வந்தால், உத்தரபதமாக ராத்திரி சப்தம் வந்தால், இப்போதான் நவராத்திரி முடிஞ்சிருக்கு, அந்த ராத்திரி சப்தம் வந்தா என்ன ஆகும் பார்க்கலாம். ராத்திரி சப்தா சர்வ ஏகதேச சங்கியாத புண்ணிய சங்கியா அவ்யயேபியः பரஹ ராத்திரி சப்தः அச் பிரத்யயம் பிராப்னோதி. இப்போ இந்தந்த சப்தங்களுக்கு பக்கத்துல ராத்திரி சப்தம் வந்தால் ராத்திரி சப்தங்கள் வந்து அச் பிரத்யயம் வந்துடும். அப்போ அச்சுனான்னு அர்த்தம், ராத்திரின்றது இகாராந்த சப்தம். அந்த இகாராந்தமானது அகாரமா மாறிடும். அது என்னென்ன சப்தம் பாருங்க. சர்வ சப்தங்கள் பார்த்து ராத்திரி, சர்வ ராத்திரி, ஏகதேச ராத்திரி. ஏகதேசம்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். அது உதாரணத்துக்கு பார்க்கலாம். சங்கியாதா ராத்திரி, சங்கியா சப்தத்து பக்கத்துல ராத்திரி வந்தால் புண்ணிய ராத்திரி, புண்ணிய சப்தம், அப்புறம் சங்கியா சப்தம், அப்புறம் அவ்யயங்கள், அவ்யயபியா அவ்யயங்கள் பக்கத்துல இருந்தால் ராத்திரி சப்தத்துக்கு அச் பிரத்யம் பிராப்னோதி அப்படின்னு. சர்வாதிபூர்வகா ராத்திரி சப்தா அகாராந்தா. அதான் அச் பிரத்யம்னா அகாராந்தமாக இந்த சர்வ சப்தங்களுக்கு பக்கத்துல வந்தால் வந்துடும் அப்படின்னு. இப்போ அச்சு பிரத்யம்னா அச் அகாரம் வரும்னு சொல்லிட்டு உதாரணம் பார்ப்போம். சர்வ சப்தம் முதல்ல சர்வா ராத்திரிஹி, சர்வா ராத்திரிஹி. ராத்திரி சப்தம் ஸ்திரீலிங்கம், அதனால சர்வான்னு போட்டிருக்கு, இருக்கட்டும். சர்வ சப்தம் தான் அதுவும். சர்வ சப்தம் ஸ்திரீலிங்கம். சர்வா ராத்திரிஹி, சர்வ ராத்திரஹ. அந்த ராத்திரின்றது ராத்திரஹான்னு வந்துடும், அகாராந்தம் ஆயிடும் சர்வ சப்தங்கள் பக்கத்துல வருதுனால. அதான் சமாசே ராத்திரி சப்தா யதா அகாராந்தः பவதி ததா புல்லிங்கः பவதி.
இத்தனை நாள் ராத்திரின்றது ஸ்திரீலிங்கம் சொன்னோம், இகாராந்தமாக இருக்கிறதுனால. அதே அகாராந்தமாக எடுத்துனா அது புல்லிங்கமாக மாறிடும். அந்த ராத்திரி சப்தம் ராத்திரஹா, அதான் ராத்ரான்னாஹா பும்சி அப்படின்னு சூத்திரம் ஒன்று இருக்கு. அதனால சர்வா ராத்திரிஹி சர்வ ராத்திரஹ, அப்புறம் ராத்திரஹா ராத்திரோ ராத்திராஹ அப்படிதான் சொல்லணும். சர்வ ராத்திராஹ அப்படிதான் அது. அப்புறம் ஏகதேசம்னு இருக்கு. ஏகதேசம்னா ஏதோ ஒரு பகுதி, சர்வான்னா மொத்த ராத்திரின்னு அர்த்தம். அதே ஏகதேச ராத்திரினா முன் ராத்திரியோ இல்லை பின் ராத்திரியோ இல்லை நடு ராத்திரியோ அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்லிச்சு. அதுதான் பூர்வம் ராத்திரேஹே, ராத்திரேஹே பூர்வம், பூர்வ ராத்திரி, ராத்திரியினுடைய முதல் பாகம் பூர்வம் ராத்திரேஹே. இது வந்து ஏகதேசம். பூர்வம்ன்றது ஏகதேசம். ஏகதேசம்னா ஒரு பகுதி, ஏதோ ஒரு பார்ட்டு, ராத்திரியினுடைய ஒரு பார்ட்டு. அப்போ பூர்வ ராத்திரஹா அப்படின்னு. அதனால பூர்வம் ராத்திரேஹே பூர்வ ராத்திரஹா. அதுக்கு அடுத்தது சங்கியாதா ராத்திரிஹி. சங்கியாத சப்தம் வந்தால் சங்கியாதா ராத்திரிஹி சங்கியாத ராத்திரஹா. எல்லாமே புல்லிங்கமா மாறிண்டே வந்துடும். அதுக்கப்புறம் புண்ணிய சப்தம், புண்ணியா ராத்திரிஹி புண்ணிய ராத்திரஹா. இங்க எல்லாமே அது போட்டிருக்க. நவானாம் ராத்திரினாம் சமாஹாரா நவராத்திரம். சங்கியா சங்கியாதான் அது வேற. இது அப்புறம் சங்கியான்னே ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுக்கு அடுத்த புண்ணியத்துக்கு அப்புறம் புண்ணிய சங்கியா. கிருஷ்ணஸ்ய சகா கிருஷ்ண சகா. அதனால ராஜன் சப்தம், அஹன் சப்தம், சகி சப்தம். ஹலோ, கேட்குறதா? அறிவே கிடையாது. ஹலோ ஹலோ, இல்லை இல்லை, கட் ஆகிடுத்ததான். காலை எத்தனை எது வரைக்கும் கேட்டது? ஓஹோ, வந்துட்டேன். தேசானாம் தேவராஜா. தேவானாம் தேவானாம் ராஜா தேவராஜா. சரி சரி. அதான் ராஜன் சப்தம், அஹன் சப்தம், ஷக்கின் சப்தம். இந்த மூணு சப்தத்துக்கும் சக்கி சப்தம், இந்த மூணு சப்தத்துக்கும் தத்புருஷாந்தமாக இருந்தால், இந்த மூணு சப்தங்களும் தத்புருஷத்தில் உத்தரபதமாக இருந்தால், தத்புருஷ சமாசத்தில் அந்த சப்தங்களுக்கு அகாராந்தமாக அந்த சப்தங்கள்லாம் மாறிடும். ஏன்னா ராஜன் சப்தம் நகாராந்த சப்தம், அஹன் சப்தம் நகாராந்த சப்தம், சக்கி சப்தம் இகாராந்த சப்தம் இருந்த போதிலும் அது வந்து அகாராந்த சப்தமாக மாறிடும். எப்போ தத்புருஷ சமாசங்களில் உத்தரபதமாக இருக்கும்போது. ஏன்னா உத்தரபதத்தினுடைய நியமம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால்தான் தேவானாம் ராஜா. அப்போது தேவானாம் தேவ சப்தம், ராஜா ராஜன் சப்தம். அப்போது தேவ ராஜ ராஜன்னு இருக்கணும், அந்த நகா ராஜன் இருக்கணும். அந்த ராஜன் தான் உத்தரபதமாக இருக்கிறதுனால, தத்புருஷ சமாசமாக இருக்கிறதுனால அந்த ராஜசப்தத்துக்கு அகாராந்தமாக மாறி தேவராஜா, அகாராந்தமாக மாறி தேவராஜா அப்படின்னு தேவராஜா. அப்புறம்
सप्तानाम अन्हाम समाहारः सप्त शब्द अहन शब्दों सप्तानाम अन्ना अन्हाम अंजी पगलुडे 7 पगलुडे समाहारम अहन शब्दों அது போய் அஹஹ அப்படினு புல்லிங்கமா மாறிடும் எப்படி ராஜஹா மாறிடுதோ அந்த மாதிரி அஹஹ அப்போ சப்தாஹ அப்படினு அப்புறம் கிருஷ்ணஸ்ய சகா சகி शब्दம் அப்போ கிருஷ்ண சகின்னு வரணும் அது வந்து சகி शब्दம் தத்புருஷத்துல இருக்கனால சகஹ கிருஷ்ண சகஹ அப்படினு இந்த மூணு शब्दங்களும் அகாராந்தமாக மாறிடுது இது ஒரு இரண்டாவது நியமம் அடியே ரெக்கார்டிங் ஆர்த்தா சுவாமி ஆயிட்டு கிடையாது அடியே அப்புறம் கோ शब्दः இதே மாதிரி தத்புருஷத்தில் உத்தரபதமாக கோ शब्दம் இருந்தால் அதுக்கும் டச் பிரத்யம் வரும் அப்படின்னு சொல்லு டச் பிரத்யம்னா அகாரம் வரும் சரி அதுக்கு கோ शब्दம் 2 லிங்கத்திலையும் உண்டு புல்லிங்கத்திலையும் கோ शब्दம் உண்டு ஸ்திரீலிங்கத்திலையும் உண்டு ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ரூபம் தான் நம்ம பிரயோகத்தில் சொல்லின்னு இருக்கோம் ரெண்டுமே அதெல்லாம் புல்லிங்கமாகவும் பிரயோகம் பண்ணலாம் ஸ்ரீலிங்கமாகவும் அந்த கோ शब्दம் வந்து புல்லிங்கமாக இருந்தால் அது அகாராந்தமாக வரும் ஸ்திரீலிங்கமாக இருந்தால் ஈகாராந்தமாக நதி शब्दம் மாதிரி புல்லிங்கமாக இருந்தால் ராம शब्दமாட்டம் வரும் ஸ்திரீலிங்கமாக இருந்தால் ஈகாராந்தமாக வரும் அப்படின்னு நியமம் அப்போ பாருங்க உத்தமஹா புல்லிங்கம் அதனால் அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் அது புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமான்னு உத்தமஹா கௌஹு உத்தம கவஹா உத்தம கவஹா இது இது எப்படி கவஹா வந்தது யாருக்காவது சொல்ல முடியுமா கோஷம் இல்ல அது சரி அல்ல அது சரி இல்ல கோ शब्दம் புல்லிங்கமா மாறித்துனா எப்படி அகாராந்தமா மாறித்துனா எப்படி கவஹா வந்தது கோ பிளஸ் கோக்கு பக்கத்துல அச்சு இருக்கு அதனால இங்க வந்து ஏச்சோய வாயாவஹா சந்தி ஏ ஓக்கு பக்கத்தில் அச்சு இருந்தால் அவ் ஆதேசம் வருது கவ்வுன்னு இருக்கும் கவு பிளஸ் அ கவ யாந்தாவாந்தாதேச சந்தி அதுதான் ஏச்சோயவான்னு சொன்னால் தான் யாந்தாவாந்தாதேச சந்தி அதனால் கவஹான்னு வரும் கோ शब्दத்தோட அச்சு சேர்த்துட்டா பக்கத்தில் சரி அதான் ஏச்சோயவாயவான்னு சூத்திரம் அதுக்கு சூத்திரம் தான் ஏச்சோயவாயவாஹா அதுக்கு சந்தி பேர் அயவாயவாஹா சந்தி தான் சொல்லுவா சாதாரணமாக சாஸ்திரத்துலாம் அது அப்புறம் யாந்தம் யகார அந்தமாக ஆதேசம் வகார அந்தமாக ஆதேசம்னால அது யாந்தாவாந்தாதேச சந்தின்னு வந்துடுத்தது அவ்வளோதான் சரி அதான் உத்தமஹா கௌஹு உத்தம கவஹா அதனால்தான் கவஹான்னு வருது அகாராந்தமாக மாறித்துனா கோ शब्दம் வந்து கவஹான்னு வரணும் அதே மாதிரி ஸ்ரீலிங்கமாக இருந்தால் ஸ்ரேஷ்டா ஸ்ரீலிங்க शब्दம் அதனால் இந்த கோ शब्दம் வந்து ஏன்னா கோ शब्दம் வந்து கௌஹு காவோ காவஹா தான் புல்லிங்கத்துலேயும் கௌஹு காவோ காவஹா தான் ஸ்ரீலிங்கத்துலேயும் ரூபம் மாறாது அதனால் கௌஹு ரெண்டுத்தையும் ஒன்று தான் இருக்குது அப்போ எப்படி புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம்னு கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு முன்னாடி இருக்கிற விசேஷணத்தை வச்சு கண்டுபிடிக்கும் உத்தமஹான்றது புல்லிங்கத்தில் இருக்குது ஸ்ரேஷ்டான்றது ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது அதனால் ஸ்ரேஷ்டா கௌஹு ஸ்ரேஷ்ட கவி கவ அப்புறம் ஈகாராந்தம் போட்டால் கவி நதி शब्दமாட்டம் ஆகிடும்
ஸ்ரேஷ்ட கவி அப்படின்னு ஸ்ரேஷ்ட சப்தம். அதனால தான் ஸ்ரேஷ்ட அந்த தீர்க்கம்லாம் லோப்பமெல்லாம் ஆகலை. அது சப்தம் ஸ்ரேஷ்ட சப்தம், அதனால் ஸ்ரேஷ்ட. ஏன்னா ஸ்ரேஷ்ட சப்தம் 3 லிங்கத்துலேயும் ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டம் இந்த மாதிரி சில சப்தங்கள்லாம் உத்தமஹா, உத்தமா, உத்தமம் இதெல்லாம் 3 லிங்கத்துலேயும் சாமானிய சப்தங்கள் இதெல்லாம். அதனால் அது ஸ்ரேஷ்டா கவி. அதனால் கோ சப்தங்கள் இருந்தால் அது புல்லிங்கமாக அகாராந்தமாக மாறிடும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீலிங்கமாக இருந்தால் இக்காரம். எந்த பிரத்தியம்? எது? ஆஹா, அது இக்த பிரத்தியம் கிடையாது. சில சப்தங்கள்லாம் வெறும் புல்லிங்கம் தான் இருக்கும். சில சப்தங்கள்லாம் இப்போ சர்வநாம சப்தங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து 3 லிங்கத்துலேயும் வரும். இப்போ சர்வஹா, சர்வா, சர்வம். இப்போ தத் சப்தம் இருக்குது, தத்து, சஹா, சா, 3 லிங்கம். அந்த மாதிரி சர்வநாம சப்தங்கள்லாம் அந்த மாதிரி சப்தங்கள்லாம் சிலதெல்லாம் சாமானிய சப்தங்கள்னு பேர். அதெல்லாம் திரிஷுலிங்கத்துலேயும் வரும். அது கான்டெக்ஸ்ட் தகுந்தா போல் அதை நம்ம சொல்லிக்கணும். இப்போ உத்தமஹா புருஷா, உத்தமா ஸ்திரீ தான் சொல்லணும், உத்தமஹா ஸ்திரீன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ பிரஜான்னு இருக்குது, அது இல்லை பிரஜான்னு இல்லை, ஏதோ சில சப்தங்கள்லாம் இருக்கும், அது புல்லிங்கத்தில் மாத்திரம்தான் சொல்ல முடியும், இல்லை நம்புசலிங்கம் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அது புருஷா ஷரீரம்னு இருக்குது, ஷரீரஹாவா ஷரீரம், அது அந்த மாதிரி சப்தங்கள்லாம் ஒரு லிங்கத்தில் தான் இருக்கும். ஷரீரம், ஷரீரம் அப்படின்னு இருக்கு, அது புல்லிங்கத்தில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில சப்தங்கள்லாம் சாமானிய சப்தங்கள்லாம் 3 லிங்கத்துலேயும் வரும். அது கான்டெக்ஸ்ட் தகுந்தாப்புல அது யாருக்கு சொல்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அதை நம்ம அந்த அட்ஜெக்டிவை நம்ம இது பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நவ் சப்தம், ஔகாராந்த சப்தம். இதுவும் தத்புருஷத்தில் தான் திகு சமாசம். தத்புருஷத்துலேயே ஒரு பேதம் திகு சமாசம், சங்கியாபூர்வ திகுன்னு பார்த்துருக்கோம். திகு சமாசஸ்யாந்தே அர்த்தசப்தாச்ச பரம் சூயமானஹா நவ் சப்தா டச் பிரத்யா பாப்னோதி. இப்போ டச் பிரத்யம் தான் இந்த எல்லா சப்தத்துக்கும் வந்துட்டுருக்கு இந்த தத்புருஷ சமாசங்களில். நவ் சப்தா திகு சமாசத்தில் இருந்தால் அது பக்கத்தில் அர்த்த சப்தத்துக்கு பரத்தில் இருந்தால் நவ் சப்தம், அதுக்கு டச் பிரத்யம். திகு சமாசத்துலேயோ இல்லை அர்த்த சப்தத்துக்கு பக்கத்துலையோ. திகு சமாசம்னா சங்கியாவாச்சகம் பூர்வபதமாக இருக்கும், அதான். அதனால் சங்கியாவாச்சகம் பூர்வபதமாக இருந்தாலோ இல்லை அர்த்த சப்தம் முன்னாடி இருந்தாலோ, நவ் சப்தத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த நவ் சப்தமானது அகாராந்தமாக மாறிடும் அப்படின்னு உதாரணம் பாருங்க. திரிஸ்ருணாம் நாவாம் சமாஹாரஹ. அப்படின்னா திரிநாவம், திரிஸ்ருணாம்ன்றது திரிஸ்ருணாம் 3 நாவங்களுடைய சமாஹாரம் திருநாவம் அப்படின்னு இருக்கு. நாவம் அகாராந்தமாக மாறிடுது. நவ் சப்தம் நா ஆவ், இங்கேயும் ஆவ் ஆதேசம், நாவம், நாவம். அப்புறம் அர்த்தம் நாவஹா, அர்த்த நாவம். அதனால் நவ் சப்தங்களும் அகாராந்தமாக டச் பிரத்யம், அதான் டச் பிரத்யம் வந்து அகாராந்தமாக மாறிடும். எப்போ பூர்வத்தில், அதான் திகு சமாசம்னா பூர்வ சங்கியாவாச்சகமாக இருந்தாலோ இல்லை பூர்வத்தில் அர்த்த சப்தம் இருந்தாலோ, இந்த 2 சப்தங்களுக்கு பக்கத்தில் நகாராந்தம் நவ் சப்தம் வந்தால் அது வந்து பூர்வம் சொன்ன மாதிரி
டச் பிரத்யம் வந்து அகாராந்தமாக மாறிடும் அப்படின்னு. இது 4 எக்ஸாம் உதாரணங்கள், 4 நியமங்கள் தத்புருஷத்துக்கு கொடுத்துருக்கார். இதுக்கப்புறம் சமாசாந்த பிரதேச அப்பவாதா, தத்புருஷத்தில் அப்பவாதம் சில எக்ஸப்ஷன், இப்போ சொன்ன நியமங்களுக்கெல்லாம் சில இடத்துல எக்ஸப்ஷன் இருக்கும். அது என்னதுன்னு சொல்ல போகிறேன். அது வியாழக்கிழமை கிளாஸ் பார்ப்போம். இதோட இன்றைக்கி நிறுத்திப்போம். கவிதா இருக்கு சிம்மாய கல்யாணம் தேவங்களே வேதாந்த பிரேரணம்.